ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஃபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அழகான க்ரீம் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் கேக் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் செய்யறதுக்கு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு 1/2 கப் மைதா மாவு. நம்ம 1/2 kg பண்ணுறனால இன்றைக்கி 1/2 கப் மைதா மாவு அதை சீவ் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கப் மைதா மாவு கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடரே இதுக்கு கூடயே போட்டுட்டு 3 தடவை நம்ம சளிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதில் என்ன கட்டி இருந்தாலும் அது இல்லாமல் சாஃப்டாக நமக்கு க்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிடைக்கும். அதனால 3 தடவை நம்ம சீவ் பண்ணி வச்சுக்கணும். மூணு தடவை சீவ் பண்ணி வச்சாச்சு. இனி இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம முட்டை பீட் பண்ணிடலாம். முட்டை பீட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சிடலாம். வாங்க இனி முட்டையை பீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட் உள்ளே போட்டுடலாம். முட்டையை உடைச்சி ஊற்றின அப்புறமாட்டு இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம எக்கை பீட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக் ஸ்மெல் போகிறது வர நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கிறது வர நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே இடத்துல வச்சு பீட் பண்ணக்கூடாது. சுற்றி சுற்றி இந்த மாதிரி பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த 2 எக்குமே டபுள் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பீட் பண்ண எக் நல்லா ஃப்ளஃபியாக வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது பவுடர் பண்ண சுகர். 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். அப்போ தான் அது நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம பீட் பண்ணும்போதே சுகர் கிறிஸ்டல்ஸ் அடியில் நமக்கு தட்டுப்படுறது தெரியும். அப்படி அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே சிறப்பாகி கரைஞ்சி போகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணணும். சுகரும் நம்ம போட்டாச்சு. இனி இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம லாஸ்ட் ஸ்பீடில் மாற்றிக்கலாம். லாஸ்ட் ஸ்பீடில் மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எக்கையும் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த அளவை விட டபுள் மடங்கு நல்லாவே ஹைட் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இதில் நம்ம தப்பு பண்ணால் கேக் ஸ்பாஞ்ச் நல்லா வராது. பாருங்கள், இப்போ நம்ம எக்கையும் சுகரையும் பீட் பண்ணி இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். நம்ம இப்படி வைக்கும்போது, எடுத்து வைக்கும்போது ஃபோல்ட் ஆகி இப்படி வரணும். இதுதான் நம்ம ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்சிஸ்டன்சி வாரது வரைக்கும் சுகர் பவுடரையும் எக்கையும் நல்லாவே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இனி இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமாட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இதில் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எக் பீட் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில், நம்ம பீட் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. பாத்திரம் நல்லாவே, பவுல் நல்லாவே ட்ரையாக இருக்கணும்.
இனி இதுக்கு கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஒரு 2 டைம்ஸ் மட்டுமே பீட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 டைம்ஸ் அந்த வெஜிடபிள் ஆயில் கரையிறது வரைக்கும் நம்ம 2 டைம்ஸ் ஒரு பீட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்தாங்க. இனி நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஸ்பேட்ச்லா வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மாவை ஆட் பண்ண அப்புறமாட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக ஆட் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா இப்படி எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது. இப்படி ஒரு கட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்டு. இப்படி ஃபர்ஸ்ட் பேட்ச் மாவு எல்லாமே நல்லாவே க்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் ஆன அப்புறமா தான் செகண்ட் பேட்ச் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணுறதுல தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். நம்ம இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் எந்த க்ளம்ஸும் இல்லாமல் கேக் ரொம்பவே ஸ்பாஞ்சாக கிடைக்கும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்க ஹைட் குறைஞ்சிரும். ஹைட்டு குறைஞ்சதுன்னா கேக்கு சாஃப்டாக இல்லாமல் கட்டியாக வரும். ஃபஸ்ட்டு பாருங்க, இதில் இப்போ ஒரு க்ளம்ஸ்மே இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு கூட செகண்ட் பேட்ச் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பேட்ச் மாவையுமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லயே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிடலாம். மில்க் கூலாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதையும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மில்கையும் ஆட் பண்ணியாச்சு. 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மில்கெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆயிரும். அதனால நல்லாவே நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஓவர் மிக்ஸ் ஆகி கேக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்காம கட்டியாக நமக்கு கிடைக்கும். அதனால கரெக்டாக அந்த டைமுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு இப்போ கேக்குக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இனி இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி பேக் பண்ணுறதுக்கு 1/2 kg டின் எடுத்துக்கோங்க. 1/2 kg டின் எடுத்து நம்ம பட்டர் பேப்பர் கட் பண்ணி இந்த அளவுக்கு பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ண பட்டர் பேப்பரை உள்ளே செட் பண்ணிடலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ நம்ம பேட்டரை ஊற்றியாச்சு. இனி இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பேட்டர் எப்படி வரணும் அப்படின்னா நம்ம டின்னுக்கு 3/4 அளவு வரணும். இப்போ நமக்கு இங்கே 3/4 அளவு வந்திருக்கு. இப்படி வந்ததுன்னா நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இனி நம்ம இதை ஓவனில் வைக்கலாம். ஓவனில் வைக்க முன்னாடி இதை 2 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போகும். இனி நம்ம உள்ளே வச்சிடலாம். நம்ம டைம் செட் பண்ணணும். கன்வென்ஷன் மோட்ல 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வைக்க போறேன். இனி நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். பாருங்க, நம்ம கேக் ரெடி ஆயாச்சு. 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தாச்சு. இப்போ பேக் ஆகி வந்தாச்சு. இனி வெளியே எடுத்துடலாம். பாருங்க, கேக்கு ரொம்பவே அழகா பேக் ஆகி வந்தாச்சு. நம்ம 3/4 அளவு தான் வச்சோம். இப்போ ஹைட் பாருங்க ஃபுல்லாகவே நிரம்பி வந்திருக்கு. இப்படி தான் வரணும். மேலே ஒரு கிராக்ஸுமே இல்லை. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த கேக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. கிராக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் ஓவர் மிக்ஸ் ஆகிருக்கு. அதில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதனால மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இனி நம்ம இதை கூல் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணலாம். கேக்கை நான் டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், கேக் எவ்வளவு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. ஹைட்டும் நல்லாவே வந்திருக்குது. இனி இதை நம்ம கட் பண்ணி 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இப்போ கேக்கை 3 பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் 3 பீஸுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பீஸில் மேலே உள்ள இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்க இந்த ப்ரௌன் பீசஸை மட்டும் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி மேலே உள்ள எல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருந்ததையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த கட் பண்ண 3 பீசஸையுமே நம்ம கூல் பண்ண விட்டுடலாம். 3 பீசஸும் நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆன அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் கூல் ஆகும்போது நம்ம இப்போ க்ரீம் விப் பண்ணி வச்சிடலாம். 1/2 கப் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/2 கப் டு 3/4 கப்பு தேவைப்படும். நம்ம 1/2 kg கேக்குக்கு 1/2 கப் டு 3/4 கப் தேவைப்படும். வேறு டெக்கரேஷன் வைக்கணும் அப்படின்னா நம்ம 1 கப்பு கூட எடுத்துடலாம். நான் இன்னைக்கு 3/4 கப்பு க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீட் பண்ண கரெக்டாக கிடைக்கும். கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ஃபேஸரில் வச்சுருந்தோன்னா காலையிலேயே நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணணும். அப்போ தான் அது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இனி நம்ம எடுத்து வச்சுக்க க்ரீம் கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிடலாம். இனி நம்ம இதை பீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஸ்பீடு கூட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு அது டபுள் ஆகிறது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போட்டு பீட் பண்ணணும். இப்போது நம்ம வச்சுருக்க க்ரீம் டபுள் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம செகண்ட் ஸ்பீடில் போடணும். இனி நம்ம கேக்கில் கலக்கும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததில்ல, அதை மாதிரி இதில் எப்போ வருதோ அது வரைக்கும் செகண்ட் ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம ஸ்பீடை தேர்டில் மாற்றிடணும். அடுத்தது நம்ம இப்படி பீட் பண்ணும்போது இப்படி நமக்கு படிப்படியாக கிடைக்கும். அடுக்கடுக்காக வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்பீடை 4ல் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் க்ரீம் நல்லா பீட் ஆகி கிடைச்சாச்சு. நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா அப்படியே நிற்கணும். பீக்காக அப்படியே நிற்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம க்ரீம் ரெடி ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம். இனி நம்ம க்ரம் கோட் பண்ணிடலாம். இதுதான் க்ரீமோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி நம்ம கேக்குக்கு க்ரம் கோட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பேஸில் கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கோங்க. அப்போ தான் கேக் நம்ம டிசைன் டெக்கரேஷன் போடும்போது நகராமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கோங்க. இனி கேக்குக்கு ஃபர்ஸ்ட் பீஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதில் சுகர் சிரப்பு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எப்படி பண்ணணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறமாட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இனி சுகர் சிரப்பை நம்ம ப்ரஷ் வச்சு கொஞ்சமாட்டு சோக் பண்ணி வச்சுக்கணும். நிறைய வைக்கக்கூடாது. நிறைய வச்சா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சுகர் சிரப் சூடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே க்ரீம் அப்ளை பண்ணும்போது உருகிரும் க்ரீமு. அதனால நம்ம ஆற வச்சு தான் வச்சுக்கணும். சுகர் சிரப் வச்சுட்டு நம்ம அதில் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வச்சுட்டு இதை பேலட் நைஃப் வச்சு நம்ம அதை லெவல் பண்ணி விடணும். இதை நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு கூட பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இப்படி லெவல் பண்ண அப்புறமாட்டு நம்ம செகண்ட் லேயர் கேக்கை மேலே வைக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் நம்ம சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணணும். சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தது க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுடுங்க.
அடுத்த லேயரே செட் பண்ணியாச்சு. கடைசியாக தேர்ட் லேயரை மேலே வச்சுட்டு அதில் சுகர் சிரப்பை அப்ளை பண்ணலாம். இனி நம்ம எடுத்து வச்சுக்க க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி இதுக்கு க்ரம் கோட் கொடுத்து எடுத்துடலாம். இப்படி க்ரீமை பைப்பிங் பேக்கில் வச்சு ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. லேசாக அப்ளை பண்ணால் போதும், ஃபுல்லாக அப்ளை பண்ணாண்டா. இப்போ நம்ம க்ரம் கோட் மட்டும்தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மட்டும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுக்கலாம். இப்படி நம்ம பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாகவே லெவல் பண்ணி வச்சிடலாம். எங்கே கேக்கு தெரியுதோ, கேக்குக்கு க்ரம்ஸ் தெரியுதோ அங்கே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்து நீட்டாக்கி வச்சிடலாம். இப்படி ஃபுல்லாக நம்ம க்ரம் கோட் பண்ணி வச்சிடலாம். இதே இனி 1 hour to 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். நான் இப்போது 3 hours க்ரம் கோட் வச்சு எடுத்துட்டேன். இனி நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 கலர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால நான் நம்ம பீட் பண்ண க்ரீமை 3 கலர்ஸாக மாற்றி பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரோஸ் கலர், வயலட் கலர் அண்ட் ஒயிட் கலரில் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இனி வாங்க டெக்கரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ரோஸ் கலரை கீழே வைக்க போகிறேன். நான் இப்போ ரோஸ் கலரை 2 லைன் வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒயிட் வைக்க போகிறேன். ஒன் லைன் ஒயிட் எடுத்திருக்கேன். அடுத்தது மீதி ஃபுல்லாகவே லாவெண்டர் வச்சு நான் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மாதிரி நீங்களும் பைப்பிங் பேக்கில் வச்சு 3 கலர்லையா நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மேலேயும் லாவெண்டர் கலர் வச்சே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எல்லா க்ரீமும் நம்ம இது பண்ண அப்புறமாட்டு பேலட் நைஃப் வச்சு நம்ம ஷேப் பண்ணி லெவல் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி லெவல் பண்ணால் அந்த 3 கலருமே சேர்ந்து அழகாக கிடச்சிரும். நம்ம அழகாக இதை லெவல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் இப்போ இப்படி நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. இனி மேலேயும் அதே மாதிரி பேலட் நைஃப் வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்படி நான் ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி நான் மேலே கொஞ்சம் ஃப்ளார் டிசைன் வைக்க போகிறேன். நான் இதில் டிசைன் போடுறதுக்கு ரோசரி டிசைன் எடுத்திருக்கேன். இனி நம்ம டிசைன் போடலாம். பாருங்க, இப்போ நான் சுற்றி ரோசரி டிசைன் வச்சு எடுத்தாச்சு. இனி இதில் வயலட் கலரும் ஒயிட் கலருமா வச்சு ஒவ்வொரு குட்டி குட்டி டிசைன் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இப்படி எல்லா டிசைனும் அழகாக வச்சு எடுத்தாச்சு. இனி இதில் தேவைன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவும் போட்டு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக். எனக்கு இது ஆர்டர் வந்த கேக், அதனால இதை கட் பண்ணி காமிக்க முடியாது. இன்னொரு கேக்கில் நான் கட் பண்ணி உள்ள எவ்வளவு சாஃப்டாக இருக்கிறதையும் காட்டி தரேன். டேஸ்டான ஸ்பாஞ்சி க்ரீம் கேக் ரெடி ஆயாச்சு.